கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இயேசு ராஜாதி ராஜா நானும் ராஜா. இயேசு ராஜாதி ராஜா நானும் ராஜா. இயேசு எப்படி ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில் வந்தார்? அநேக காரியங்கள் நாம் பார்த்தோம் போன வாரம். நோவா காலத்து வெள்ளத்துக்கு பிறகு இந்த பூமியில் எந்த மனிதரும் இல்லை, நோவாவின் குமாரர்களும் அவர்களின் குடும்பத்தை தவிர. அதன் மூலமாக பிறந்த சந்ததிகள் தான் அநேக ஜனங்கள், பல்வேறு ஜனங்களாக பிரிந்து சென்று பல தேசங்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு தம்முடைய சொந்த பிள்ளைகளாகவே கர்த்தர் வழி நடத்திட்டு வந்தார். ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த அநேக ஜனத்தாரை, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, 12 கோத்திரப்பிதாக்கள், அவருடைய வம்சங்கள், எகிப்தின் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் 430 வருடங்கள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு அவர் பார்த்து வைத்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அதற்கு பிற்பாடு கூட ராஜாக்கள் இல்லை. 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக. அப்பொழுது கூட அவர்களுக்கென்று ராஜாக்கள் இல்லை, தலைவன் இருந்தான், ராஜாக்கள் இல்லை, ராஜாகம் இல்லை, ராஜரீகம் இல்லை. அதற்கு பிற்பாடு எல்லா தேசங்களிலும் இருக்கிறது போல ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்கள் விருப்பப்பட்டார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று. இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பதாக அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை. சுகத்தில் குறைவில்லை, பலத்தில் குறைவில்லை, ஆரோக்கியத்தில் குறைவில்லை, பணத்தில் குறைவில்லை, பொருளாதார ரீதியில் குறைவில்லை, அவர்கள் பசியில் இல்லை, பட்டினியில் இல்லை, எல்லா விதத்திலும் நிரம்பி இருந்தார்கள். எப்பொழுது? கண்ணுக்கு தெரியாத ஆண்டவராகிய தேவனை அவர்கள் ராஜாதி ராஜாவாக வைத்திருக்கும் போது, இயேசுவை அவர்கள் ராஜாதி ராஜாவாக வைத்திருக்கும் போது. ஆனால் மற்ற தேசங்களை பார்க்கிறார்கள் இவர்கள், அந்த தேசத்துக்கு ஒரு ராஜா இருக்காரு, அந்த தேசத்தில் ராஜா யுத்தங்களை முன்னே சென்று நடத்துகிறாரு, அதே போல் நமக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இவர்கள் கர்த்தரிடத்தில் முறையிட்ட நிமித்தமாக கர்த்தர் ராஜாவை கொடுக்குறாரு. கர்த்தர் முதலாவது ராஜாவாக சவுலை ஏற்படுத்துகிறார். அதற்கு பிற்பாடு தாவீதை ஏற்படுத்துகிறார் 2வது ராஜாவாக. 3வது ராஜாவாக தாவீதின் குமாரனாகிய சாலமோனை கர்த்தரை ஏற்படுத்துகிறார். அப்படியே வம்சங்களாக ராஜாவாக வருகிறது. அதற்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜா வம்சத்தில் வர்றாரு. ஆனால் அவர் இந்த பூமியிலே கண்களால் காணக்கூடிய ரீதியில் ராஜாங்கம் செய்வதற்காக அவர் வரவில்லை. கண்களால் காணக்கூடிய ரீதியில் ராஜாங்கம் செய்வதற்காக வரவில்லை. அவர் ராஜா தான், அவர் ராஜாதி ராஜா தான். ஆனால் கண்களுக்கு புலப்படாத ரீதியில் அவர் ராஜாவாக இந்த பூமியில் அவர் செயல்பட்டார். எல்லா பிசாசின் கிரியைகளையும், வானமண்டலை பொல்லாத கிரியைகள் மேலும், எல்லா அந்தகார லோகாதிபதிகள் மேலும், பொல்லாத மனிதர்களுடைய சகல சூழ்ச்சிகளின் கிரியைகள் மேலும் அவர் அதிகாரம் செலுத்தி ஆளுகை செலுத்தி அவர் ராஜாவாக வந்தார். அவர் முழுக்க ராஜாவாக வந்தது காரணம் பிசாசின் எல்லா அதிகாரங்களையும் எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் ஆதாம் தேவன் கொடுத்த அதிகாரத்தை ஆளுகையும் பிசாசிட கொடுத்துட்டாரு. 2ஆம் ஆதமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததுக்கான மிகப்பெரிய நோக்கம், பிசாசின் கரத்திலிருந்து அதிகாரத்தையும் ஆளுகையும் வாங்கி தம்முடைய சொந்த பிள்ளைகள்கிட்ட கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனவே தான் அவர் ராஜாவாக இந்த பூமியில் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதற்கு பிற்பாடு அவர் என்னைக்கு கல்வாரி சிலுவையில் தம்முடைய சொந்த ஜீவனை விட்டாரோ, அதற்கு பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகராக இருந்தார்கள். நானும் ஒரு ராஜா, அவர் ராஜாதி ராஜா, ராஜாக்கெல்லாம் ராஜா, நானும் ஒரு ராஜா. நாம் ராஜாவை போல் இந்த பூமியில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள வேண்டும். ராஜாக்கள் ரொம்ப பேச மாட்டார்கள், ராஜாக்கள் அளவோடு தான் பேசுவார்கள். ராஜாக்கள் சண்டை போட மாட்டார்கள். அவர்கள் சண்டை போடுவார்கள்ன்ற ஒரு காரணம் இருக்கணும். ராஜாக்களுக்கு பொருளாதார தேவைகள் குறைவுபடாது. அவர்களுடைய களஞ்சியங்கள் எப்பொழுதும் பரிபூர்ணமாக இருக்கும். ராஜாக்கள் கம்பீரமாக இருப்பார்கள். ராஜாக்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்கள்.
ஆளுகை திறமை மிக்கவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள். அவர்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கண்களுக்கு புலப்படாத பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் நம்மளும் ஒரு ராஜா. நம்மை சுற்றி தேவதூதர் இருக்கிறாங்க. நம்மை சுற்றி தேவதூதர் நமக்காக வேலை செய்ய இருக்கிறார்கள். ஆவியிலே பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். நமக்கு தெரியாது. இங்கே இருக்க ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் தூதர்களை கொடுத்துக்கிறாரு. அந்தந்த தூதர்கள் அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை செய்கிறார்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. எப்படி படிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு. வேலையை பார்க்குற இடங்களில் வேலைகளில் எப்படி முன்மாதிரியாக இருக்கணும், எப்படி வேலையை ஆசீர்வாதமாக செய்ய வேண்டும் என்று அதற்குரிய தேவதூதர்கள் இருக்காங்க. பிரயாணங்கள் பண்ணுறோமா, அந்த பிரயாணத்தில் எப்படி தேவதூதர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது அதற்குரிய தேவதூதர்கள். இப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட தனிப்பட்ட மனிதனும் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அவர்களுக்கென்று தேவதூதர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த தேவதூதர்கள் அவர்களுடைய மரணத்தருவாயில் வரையும், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த தேவதூதர்கள் அவர்களுடைய மரணத்தருவாயில் வரையும் கூடவே இருந்து வழி நடத்தப்படுகிறார்கள். அதற்காக தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, லாசரு மரித்த பின்பு தேவதூதர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். லாசரு தானாக ஆபிரகாமுடைய மடிக்கு போக முடியல, தேவதூதர்கள் கொண்டு போனார்கள். இங்கே இருக்க ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவதூதர்கள் வேலை செய்கிறார்கள். நம்முடைய கண்களால் பார்க்கிறவர்களுக்கு நமக்கு போர் சேவர்கள் இல்லை, இராணுவம் இல்லைங்க, படைபலம் இல்லை. ஆனால் நம் கண்களுக்கு எட்டாத ரீதியில், கண்களுக்கு புலப்படாத ரீதியில் நமக்கு வேலை செய்ய தேவதூதர்கள் உண்டு. கர்த்தர் நம்மை ஒரு ராஜாவாக வைத்திருக்கிறார். ராஜாக்கள் என்றைக்கும் பொருளாதார பிரச்சனையிலே அவர்கள் வாழ மாட்டார்கள், குறைவில் இருக்க மாட்டாங்க. தேசமே குறைவில் இருக்கலாம், தேசத்தில் இருக்க ஜனங்கள் குறைவில் இருக்கலாம், அவர்கள் பசியோடு பட்டினியோடு இருக்கலாம். ஆனால் ராஜாக்களாக இருக்கிற நாம் களஞ்சியங்கள் பூரணமாக இருக்கணும். சமையல் அறையிலும் சரி, பேங்க் அக்கௌண்ட்லையும் சரி, அப்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ராஜாவை போல் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் எப்படி வர வேண்டும் என்றால், ஒரு ராஜாவை போல் தேவ சமூகத்தில் நாம் போகணும். ராஜாவை பார்க்கும்போது நாம் ராஜாவை போல் செல்ல வேண்டும். நாம் ஒரு அடிமையை போல செல்லக்கூடாது. நாம் ஒரு புழு அல்ல, நாம் ஒரு தூசி அல்ல, நாம் ஒரு குப்பை அல்ல. கர்த்தர் குப்பையை ரசிக்கும்படியாக, ஒரு புழுவை ரசிக்கும்படியாக, ஒரு தூசியை ரசிக்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில் அனுப்பலை. அவர் அனுப்புனது தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவத்தில் இருக்கானே, பாவியாக இருக்கானே, இதிலிருந்து விடுதலை பெற்று நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய நரக ஆக்கினுக்குள்ளாக உட்படாதபடிக்கு நித்திய பரலோக வாசியாக மாற வேண்டும் என்று தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினார். எனவே நாம் ஒரு ராஜா. எந்த சூழ்நிலையை மத்தியிலும் நாம் ஒரு ராஜா. நாம் தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம ராஜா தான், நாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம ராஜா தான், நாம் பிரயாணங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நாம் ராஜா தான், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் நாம் ராஜா தான், நாம் எப்பொழுதும் ராஜா தான். ராஜாக்கள் தன்னை ராஜா என்று அதிகமாக யோசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவளுடைய உடைநடை பாவனை எல்லாம் ராஜாவின் தோற்றத்தில் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய தகப்பனாகிய முன்னாடி உள்ள ராஜாவை பார்க்கிறார்கள். எனவே அதை பார்த்து பார்த்து பழகினால இவர்களுக்கும் அதே சுபாவம், அதே எண்ணங்கள், அதே பிரதிபலிப்புகள், அதே தோற்றங்கள் எல்லாம் உண்டாகிறது. நமக்கு ராஜாதி ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த பூமியில் நாம் வாழும்போது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், தோல்வியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அவர் ராஜாதி ராஜா. இந்த வாரம் முழுவதும் நாம் ராஜாதி ராஜாவை குறித்து நாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எனவே இந்த வாரத்துக்கு மாத்திரம் கிடையாது, எப்பொழுதுமே அவர் ராஜாதி ராஜா. நம்முடைய கடைசி மூச்சு நிற்கும் வரையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் இந்த பூமியில் பயன்படுத்தி தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் நோக்கத்தை நிறைவேற்ற முடிக்கும் வரையும் எப்பொழுதும் நாம் ராஜா என்கிற ஸ்தானத்தில் நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். தோல்வி வரலாம், ராஜாக்களுக்கு தோல்வி வரலாம். ஆனால் தோல்வியை சந்தித்து கொண்டு துவண்டு விடக்கூடாது. அதற்கு பிற்பாடு இருக்கிற வெற்றியை நோக்கி ராஜாக்கள் காரியங்களை நடப்பிக்க வேண்டும், காரியங்களை முன்கூட்டி செயல்படுத்த வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் ஞானமுள்ள தேவன். சகலத்தையும் சரியான நேரத்தில் ஞானமாய் கர்த்தர் செயல்படுகிறார் காரியங்களில். எனவே கர்த்தர் ராஜாதி ராஜா, நாம் ஒரு ராஜா, நானும் ஒரு ராஜா, நானும் ஒரு ராணி.
நானும் ஒரு இளவரசர், நானும் ஒரு மகாராணி. அதை யோசித்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமை வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்முடைய நிலைமைகள் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்று நாம் தெரிந்து அதை நோக்கி நாம் பயணிக்கும் போது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நாம் இளவரசர்களாக மாறுவோம். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நாம் ராணிகளாக மாறுவோம். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நாம் இளவரசிகளாக மாறுவோம். கர்த்தர் மாற்றக்கூடியவர். மாற்றம் என்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மாற்றம் என்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அடி நிலம் கூட இல்லை ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு பல ஏக்கர், எத்தனை ஏக்கர்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் பார்த்து வைத்த தேசம் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நிலம், விசாலமான கானான் தேசம். ஆபிரகாம் இருந்த இடத்துல இருக்க முடியாது, கர்த்தர் விருப்பப்படவில்லை. அவன் மூலமாக கர்த்தர் இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் மாற்றங்களை, அனுதின மாற்றங்களை, வருடங்களில் மாற்றங்களை, காலங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின், ஆவிக்குரிய விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாமை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. எனவே தான் இயேசு ராஜாதி ராஜா, நானும் ஒரு ராஜா. இன்று நாம் பார்க்க போகிறோம் அந்த இயேசு எப்படி இந்த பூமியில் வந்தார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அந்த இயேசு இன்றைய தினத்தில், இந்த காலகட்டத்தில் அநேகர் இயேசுவை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இந்த பூமியில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. எனவே ஏழ்மையாகவே நாம் இருப்போம் என்று அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இன்றைய நாள் தலைப்பு என்னன்னா, இயேசு ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். இயேசு ஏழை அல்ல, இயேசு ஏழை ஆக்கப்பட்டார். இயேசு ஏழை அல்ல. இயேசு இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக, இந்த புழுதியிலே பிறப்பதற்கு முன்பதாக, இந்த மண்ணிலே அவருடைய காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பதாக, அவர் தங்க ரோட்டில் பலவிதமான முத்துக்கள் அடங்கிய பரலோகத்தோட சொத்து மதிப்பு கணக்கிட முடியாதுங்க. கால்குலேட்டர் பத்தாது, கம்ப்யூட்டர் பத்தாது. நீங்கள் ஒன்று போட்டு எத்தனை சைவர் போட்டாலுமே அத்தனை சைவருடைய மதிப்புக்கும் பன்மடங்கு தான் பரலோகத்தில் இருக்குது. அவருடைய வாசஸ்தலங்கள் அவ்வளோ விலையேறப்பெற்ற முத்துக்களால் நிரம்பி இருக்கிறது. வெளிப்படத்தில் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. பதுபராகம், புஷ்பராகம், வைடூரியம் எல்லாமே. நம்ம ரோட்டில் தார் ரோடு போட்டிருக்காங்க, இல்லை சிமெண்ட் ரோடு போடுறாங்க. ஆனால் பரலோகத்தில் ரோட்டில் தங்கத்தில் ரோடு போட்டிருக்காங்க. தங்கத்தில் ரோடு போட்டிருக்காங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு அது சீப்பு பூமியில் தாரு, ஆனால் எனக்கு சீப்பே தங்கம்தான்பா. நீங்கள் எது ரொம்ப மகிமையாக எடுக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே சாதாரணமாக இருக்குது. ஏனென்றால் இந்த தங்கத்தை காட்டிலும், வைரத்தை காட்டிலும், வைடூரியத்தை காட்டிலும், பதுபராகத்தை காட்டிலும், புஷ்பராகத்தை காட்டிலும், சுகந்தியை காட்டிலும் கர்த்தர் சொல்கிறார், நான் தான் விலையேறப்பட்டவன். ஏனென்றால் அவருடைய வார்த்தையினால் எல்லாம் உருவாக்கப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது. அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்படுகிறது. எல்லாம் அவருடைய வார்த்தையில் அடங்கியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே தான் இயேசு மிகப்பெரிய பணக்காரராக, செல்வந்தராக, செழிப்பாக அவர் வாழ்ந்தார். எங்கே? பிதாவின் சமூகத்தில் அவருடைய செல்ல பிள்ளையாக, ஒரே குமாரனாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வாழ்ந்தார். இன்னைக்கு பரலோகத்துக்கு போயிட்டு வந்தால் அநேக ஆவிக்குரிய போதகமார்கள் இருக்காங்க. பரலோகம் அவ்வளோ ஒரு இன்பமான இடம். இந்த பூமியில் கர்த்தர் ஏதென வைத்தார் ஆதாமுக்கு ஏவாளுக்கு இன்பமான இடமாக, அதே போல் பரலோகம் அதை விட ஒரு இன்பமான இடம். அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, நான் பூமிக்கே போகலன்னு. ஆனால் கர்த்தர் கொடுத்த திட்டம் இருந்ததுனால அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பரலோக தரிசனத்தை பார்த்துருக்கார்கள். இப்படி பல பேர் இருக்காங்க பரலோகத்தை போய் பார்த்தவர்களே. ஆவி பரலோகத்துக்கு போயிட்டு, சரீரம் இங்கே இருக்குது, ஆவி பரலோகத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிருக்கு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருக்குது, என்னுடைய சித்தம் இன்னும் முடிவடையலை, உன்னை குறித்து ஒரு திட்டம் நோக்கம் இருக்குன்னு கர்த்தர் அங்கேருந்து திரும்ப ஆவி அனுப்பியிருக்கிறார். அவர்கள் போயிட்டு வந்து அந்த பரலோகத்தை கண்ட காட்சி அவர்கள் பார்க்கும்போது
அவர்கள் முன்பு செய்த ஊழியங்களை காட்டிலும் பின்பு அதிகமான ஊழியத்தையும் பின்பு கர்த்தர் மேல் அதிகமான வாஞ்சியும் அவர்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆசீர்வாதம் மிகுந்த இடம் பரலோகம், அபிஷேகம் நிறைந்த இடம் பரலோகம், பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடம். அங்கே எதிராளியாகிய பிசாசு கிடையாது, சாத்தான் கிடையாது, அங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாது, அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, கோர்ட்டு கிடையாது. ஒரே ஒரு ராஜா, பிதாவாகிய தேவன். எனவே அப்பேற்பட்ட பரலோகத்தை விட்டு இந்த பூமியிலே பிறக்கும்படியாக, இந்த பூமியிலே முதலாம் ஆதாம் பாவம் செய்தார். ஆதாமுடைய மனைவியாக ஏவாளும் கர்த்தர் பார்த்து வைத்த அந்த தோட்டத்தில் ஏதென்ன இன்பம் பாருங்க, இன்பம் மிகுந்த தோட்டத்தில் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, பிசாசின் மந்திரத்துக்கு செவி கொடுத்து காரியங்களை மாறுதல் முடிந்தது. அங்கே காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பப்பட்டார். பாருங்க, இந்த பூமியிலே முதலாம் ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக அந்த பாவத்துக்கு நிவர்த்தியாக, அந்த பாவத்துக்கு பரிகாரியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியிலே தரித்திரம் ஆண்டு கொண்டது. இந்த பூமியிலே தரித்திரம் ஆண்டு கொண்டது. அதற்கு முன்பதாக தரித்திரம் இல்லை. ஆதாமுக்கு ஏவாளுக்கு குறைவு என்பது இல்லை. எல்லாவற்றிலும் அவர்கள் பரிபூர்ணமாக நிறைவோடு ஆசீர்வாதத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். வாசிப்போம் 3:17. ஆதியாகமம் 3:17 வாசிப்போம் பாருங்க. ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, 18ஆம் வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஆமாம், முள் தரித்திரத்துக்கு அடையாளம் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். முள் யாருக்கா பிடிக்குமா? ரோஜா பிடிக்கும், ரோஜா செடி பிடிக்கும், ரோஜா அழகாக வளர்ந்துருந்தால் பிடிக்கும். ஆனால் அந்த ரோஜாவுக்கு நடுவில் இருக்க முள் பிடிக்குமா? பிடிக்காது. எனவே தான் வேதத்தில் இந்த இடத்த சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரே சொல்கிறார், உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு இடத்த விடுங்களேன், ஒரு தோட்டத்தை வாங்கி விட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இன்றைக்கி வாங்கும்போது நல்லா பசுமையாக நீங்கள் விடுங்க, 5 வருஷம் கழித்து போனீங்கன்னா முட்செடிகள் வளர்ந்து அந்த இடத்தையே ரொம்ப பாழாக்கிட்டு இருக்கும். அதை பண்படுத்த வேண்டியிருக்கு, பயன்படுத்த வேண்டியிருக்கு, அதை பாதுகாக்க வேண்டியிருக்கு, சம பண்ண வேண்டியிருக்கு. பல வேலைகள் செய்தால் தான் அந்த நிலமாக இருக்கிறது. இல்லை என்றால் முள்ளும் குறுக்கு முளைப்பிக்கக்கூடிய அநேக சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, முள்ளும் குறுக்கும். எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதாவது ஆதாமுடைய தரித்திரத்தை போகும்படியாக, ஆதாமுடைய சந்ததியில் அநேக ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் இந்த பூமியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டியது இருந்துச்சு. தரித்திரத்தை கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. பரலோகத்தை அவர் எப்படி இன்பமாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரோ அதே போல தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே ஏதேன் தோட்டத்தை இன்பமாக ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஆனால் ஆதாம் பிசாசு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக இந்த பூமியில் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கப்பட்டது. இந்த முள்ளும் குறுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஏனென்றால் பாவங்கள் இந்த பூமியில் அதிகமாக பெருகிருச்சு. பாவங்கள் ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வந்த அநேக ஜனங்கள் பாவிகளாக தான் பிறந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ள பரிசுத்த இரத்தம் இல்லை. ஆடுகளின் இரத்தம், மாடுகளின் இரத்தத்தின் மூலமாக தான் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அது தற்செயலாக பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் பாவிகளாக தான் இருந்தார்கள். பாவம் செய்கிறார்கள், பரிகாரம் தேடுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள், பரிகாரம் தேடுகிறார்கள். ஆனால் ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறார் பாருங்க. வேதத்தில் மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். அவர் தமது ஜனங்களின்
தமது ஜனங்களின் பாவங்களை நீக்குகிற தேவன். பாவங்களை நீக்கி பாவங்களை மன்னிக்கிற தேவன் அல்ல, பாவங்களை முதுகுக்கு பின்னாடியே அவர் போடுகிறார். பாவங்களை முதுகுக்கு பின்னாடியே அவர் போடுகிறார். எப்போதுமே கர்த்தர் பாவங்களை பார்க்கிற தேவன் அல்ல, பாவியாகி அந்த மனுஷனை தான் பார்க்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவியாகி அந்த மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறாருங்க. இன்றைக்கும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால விசுவாசிகளாக இருக்கிறோம். நாம் மற்ற ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பிசாசின் கிரியை தான் நாம் பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி தான் நாம் பார்க்க வேண்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுடைய இருதயங்களில் இருக்கிற பிசாசின் கிரியை தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்பொழுதுமே நாம் அதை தான் செய்ய வேண்டும். வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து நாம் ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அவளுடைய தோற்றங்களை முடிவை வைத்து நாம் நீதி நெறிமுறைகள் சொல்லக்கூடாது. எப்பொழுதுமே கர்த்தர் இருதயத்தை பார்க்க போல நாம் இருதயத்தை பார்க்க வேண்டும். கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படியாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அதில் பாவங்களுடைய தன்மைகளில் பார்த்தீங்கன்னா தரித்திரம் ஒன்று. தரித்திரம் முள்ளுங்குறுக்க வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த தரித்திரம் ஒன்று. இந்த தரித்திரத்தெல்லாம் அவர் போக்கும்படியாக தான் கர்த்தர் வந்து அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் இயேசு இந்த பூமியில் பிறக்கும்போது கூட அவர் ஏழையாக பிறக்கவில்லை. அவர் பரலோகத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு இருந்த தேவன் இந்த பூமியில் புழுதியில் தான் பிறந்தார், மண்ணில் தான் பிறந்தார். அற்பமான மனிதனுடைய வெற்றி வாழ்க்கைக்காக தான் பிறந்தார். இந்த மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் அவர் பிறந்தார். ஆனாலும் அவர் இந்த பூமியில் பிறக்கும்போது கூட அவருக்கு குறைவு என்று ஒன்றுமே இல்லை. அவருக்கு குறைவு என்று ஒன்றுமே இல்லை. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான், தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான். ஆனால் அவர் இந்த பூமியிலே பசிக்காக இதாக கவலைப்பட்டாரா? பசிக்காக கவலைப்பட மாட்டார். ஏன்னா அது பிசாசுக்கே தெரியுது. கல்லுகளை அப்பமாக்க கர்த்தரால் முடியும், இயேசுவால் முடியும் என்று அவருக்கே தெரியுது. ஏதாவது பொருளாதார குறைவு ஏற்பட்டுச்சா, இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், ஏதாவது சீடர்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு ஏதாவது சொன்னாரா? இல்லை. அவருடைய களஞ்சியங்கள் பரிபூர்ணமாக நிரம்பி இருந்தது. அவர்கள் தேவைகள் எதுவும் படலை. பா பேதுரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாப்பா, ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு குறைவாக இருக்குது, போய் எதாவது ஆஃபரில் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாரா? அவருக்கு உணவுக்கோ உறைவிடத்துக்கோ உடைக்கோ ஒன்றும் குறைவில்லாமல் அவர் இந்த பூமியில் ஒரு செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். எந்த மனுஷனாவது எந்த குழந்தைகளாவது பிறந்த பிறகு போய் யாராவது தங்கத்தை கொடுக்குறாங்களா? ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்கமும் பொக்கிஷங்களும் அவரை தேடி வந்ததுன்னா நம்மை தேடி வரும். அவரை தேடி போனது போல நம்மை தேடி வரும். ஆனால் இயேசு இந்த பூமியில் வாழும்போது ஒரு ஏழையாக வாழவில்லை, அவர் ஒரு பணக்காரராக தான் வாழ்ந்தார். இன்றைய தினத்தில் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிற போல இயேசு ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். உங்களிடத்தில் யாராவது கேள்வி கேட்டால் சொல்லுங்கள், உங்கள் இயேசு மாட்டு தொழுவத்தில் தானே பிறந்தார் அப்படி சொல்லுவாங்க. அவர் மாட்டு தொழுவத்தில் பிறக்க பல காரணங்கள் இருக்குங்க. ஆனால் அவர் இந்த பூமியில் ஒரு செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்தார். அவரை போல் யாரும் வாழ முடியாது, அவரை போல் யாரும் வாழ முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர் வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெறும் 1000 பேருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அறிவித்து முடிஞ்சு ஏராளமான ஜனங்கள் வாசிப்போம். யோவான் 6:10 சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6:10 வாசிக்கிறேன். அதுக்கு முன்பதாக உள்ள வசனத்திலேருந்தே வாசிக்கிறேன் பாருங்கள். ஓகே, 5லேருந்து வாசிக்கிறேன். 5லேருந்து 10 வசனங்கள் வரை வாசிக்கிறேன் பாருங்கள். வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வரையறை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரயுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாய் அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு.
ஆனாலும் அவைகள் இந்த ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியிருந்தவர்கள் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். 12 கூடைகளை நிரப்பினார்கள். இதில் போட்டு பாருங்கள், ஏறக்குறைய புருஷர்கள் 5000 பேர் இருந்தார்கள். அப்போ அவர்களுடைய மனைவிமார்கள் எத்தனை பேர், பிள்ளைகள் எத்தனை பேர், கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமான 18,000க்கும் அதிகமான ஜனங்கள் சாப்பிட்ருக்காங்க. ஒரு 1000 பேருக்கு சமைக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தின்படி இந்த இடத்துல ஏறக்குறைய 18,000க்கும் அதிகமான ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிருக்காங்க. திருப்தி அடைஞ்ச பின்பு மீதியான துணிக்கைகள் வேஸ்ட்டாக போகாதபடிக்கு அதை 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். இயேசு ஒரு மகா சம்பூரணத்தின் தேவன். அவர் பொருளாதார குறைவு அவரிடத்தில் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் எப்பொழுதுமே அதான். இயேசு ஒரு பெரிய பணக்காரருங்க. அவருடைய பிள்ளை. நம்ம ஜெபத்தில் என்ன சொல்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை குறைவாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்பவில்லை. எப்பொழுதுமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை சம்பூரணத்தோடு இருக்கணும். ஏனென்றால் அந்த நேரத்தில் இயேசுவை தேடி வந்த ஜனங்கள் பசியோடு கர்த்தர் அனுப்பலை. மகா பரிபூரமான ஆசீர்வாதத்தோடு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வார்த்தைகளுக்கு கிடைத்தது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் அவர்கள் சரீரத்தில் ஆகாரத்தை திருப்தியாக அவர்கள் சாப்பிட்டு கடந்து சென்றார்கள். மிச்சம் 5000 பேர்னா பார்த்துக்கோங்க. சாதாரணமாக புருஷர்கள் ஏறக்குறைய எவ்வளோ மீன் சாப்பிட்ருப்பாங்க, எவ்வளோ அப்பம் சாப்பிட்ருக்காங்க. அப்பம் சாப்பிட்டோட மீன் சாப்பிட்டா தான் அதிகமாக இருந்திருக்கும் சொல்லப்போனாலே. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகமும் அவருடைய ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார்னா அது எவ்வளோ நாளும் பெருகும். எப்பொழுதுமே நம்ம ஒன்று கண்டு வைத்து கொள்ள வேண்டும். இயேசு மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பனர். அவருடைய பிள்ளைகள் நாம் குறை விடக்கூடாது. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நாம் குறை உள்ளவர்களாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிறைவை விரும்புகிறார், நிறைவை கட்டளையிடுகிறார், நிறைவை பேசுகிறார், நிறைவை அவர் ஆசீர்வதிக்கிறார், நிறைவை அவர் தேடிக்கொள்கிறார். பாருங்க, குறைவு இல்லைங்க. ஆமாம், இயேசு பரதேசியாக வாழலை. இன்றைக்கி அநேகர் நினைக்கிறாங்க இயேசு ஒரு பஞ்ச பரதேசி போல் அப்படியே ஒரே ட்ரெஸ்ஸில் வாழ்ந்தார்னு. இல்லைங்க, அவர் நல்ல செல்வ செழிப்பாக தான் இருந்தார். ஏனென்றால் அவளுடைய மாம்சீகமான தகப்பனாகிய யோசேப்பு கூட ஒரு நல்ல செல்வ செழிப்புள்ளவர்கள் தான். அவர்களுக்கு பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, தாகம் இல்லை. எல்லா விதங்களையும் அவர்கள் சம்பூரணத்தோடு தான் வாழ்ந்தார்கள். இயேசுவை பார்த்து கேட்குறார்கள். சில பேர் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இயேசுவை பார்த்து சில ஜனங்க கேட்குறாங்க, எங்கே தங்கியிருக்கீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், அதுக்கு ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா? ரயில்வே ஸ்டேஷனில் நான் போய் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் தங்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள்னு சொல்ல முடியுமா? அவர் ஒரு வீட்டில் இருந்தார். அந்த வீடு பெட்ரூம்களால் நிறையப்பட்டிருந்த வீடாக இருந்துச்சு சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள். வந்து பாருங்கள்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இருந்துச்சு. அப்போனா வீடு இருக்கிறது உண்மை. இன்னும் வேத வல்லுநர் சொல்கிறாங்க அவர்களுக்கு படவுகள் இருந்ததான். இப்போ நம்ம நினச்சா கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து சென்னை போகிறோம், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம், கோயம்புத்தூர்லேருந்து விழுப்புரம் வரும், விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி வந்துடுறோம். ஆனால் இவருக்கு படவுகள் இருந்தன. இங்கேருந்து ஒரு படவை எடுத்துகிட்டு போகிறாரு, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு படவை எடுத்துகிட்டு போகிறாரு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவர்களுக்கு வேறே அநேக படவுகளும் இருந்தன. போட் நமக்கு யாராவது இருக்கா? நம்ம கடலில் காசு கொடுத்தா போட்டை சுற்றி பார்த்துட்டு வரோம். நமக்கு சொந்த போட்கள் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பலுக்கு சொந்தக்காரர். கப்பல்களுக்கு, நம்ம போட்டுக்கு நான் சொந்தக்காரங்களாக இருக்கணும். இயேசுவோட பிள்ளைகள். கர்த்தர் அதை விரும்புகிறார். இயேசு இந்த பூமியில் ஒரு பரதேசி இல்லைங்க. அவர் மகா பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இயேசு ஏழை அல்ல, இயேசு ஏழை ஆக்கப்பட்டார். இயேசு ஏழை ஆக்கப்பட்டார். இயேசுவை குறித்து நாம் தியானிக்கும் போது எப்பொழுதுமே இயேசு ஐஸ்வர்ய சம்பனர் என்கின்ற ரீதியில் தான் நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். எப்பொழுதுமே இயேசு என்று வரும்போது உள்ள தேவன் என்று தான் நம்முடைய இருதயங்களில்
தோன்ற வேண்டும். இயேசு ஏழை அல்ல, இயேசு ஏழை ஆக்கப்பட்டார். அவர் எங்கே ஏழை ஆக்கப்பட்டார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 19:5 சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 19:5 யோவான் 19:5 வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசு முள்முடியும் சிவப்பு அங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். இயேசு முள்முடி, நாம் ஆதாம் காலத்தில் பார்த்தோம். அங்கே என்னது? முள்ளும் குறுக்கும் விளைவிக்கப்பட்டது, தரித்திரம். ஆனால் இங்கே ஏன் முள்முடியை அவர் கிரீடமாக தலையில் சூட்டி இருக்கிறாரா? நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறோம் பாருங்கள். அவருக்கு ஒரே கிரீடம் தான் சூட்டப்பட்டது, மகாராஜா என்கிற கிரீடம். அநேகருக்கு ராஜாக்களுடைய கிரீடம் வந்து தங்கத்தில், வைரத்தினால, பல்வேறு விதமான முத்துக்களில் அழகாக செஞ்சு போட்டிருப்பாங்க. ஆனால் இயேசு இந்த பூமியில் அவர் ராஜாதி ராஜாவை வாழும்போது கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய கிரீடத்தை அவர் விரும்பி அவர் பெற்றுக்கொண்டார். அந்த கிரீடம் தங்கத்தில் அல்ல, முத்துக்களால் பொறிக்கப்பட்டதல்ல, எந்த ஒரு மனுஷனாலும் செய்யலை. முட்கள் நிறைந்த கிரீடம். இன்றும் அதே முட்கள் அந்த தேசத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 5 இன்ச்சு இருக்குது அப்படின்றாங்க. 5 இன்ச்சு இன்றும் அந்த தேசத்தில் இருக்கிறது. 5 இன்ச்சு அளவுக்கு ஒரு கிரீடத்தை சூட்டுறாங்க. கிரீடத்தை செஞ்சு தலையில் வச்சு வைக்கிற மாத்திரம் இல்லை, வச்சு அமுக்குறாங்க. வேத வல்லுநர் சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மூளைக்குள்ள வரையும் அந்த முட்கள் போச்சா. நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க போல், அப்படி இல்லைங்க. வச்சு உள்ளே அமுக்குறாங்க. சாதாரணமாக நம்ம கையை கிள்ளினாலே நமக்கே வலிக்குது, தன்னைத்தானே கிள்ளி கொண்டாலே வலிக்குது. ஆனால் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய தரித்திரத்தின் நிமித்தமாக, ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக வந்த தரித்திரத்தின் நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழை ஆக்கப்பட்டார். அவர் ஏழையாக இந்த பூமியில் இல்லை. 33 வருடங்கள் முடிவிலே ஏழை ஆக்கப்பட்டார். பிதாவாகிய தேவனுடைய சித்தம், அவர் இந்த பூமியில் அனுப்பப்பட்டதின் நோக்கமாக முட்கிரீடத்தை அவர் விரும்பி வாங்கி கொண்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முட்கிரீடத்தை ஏன் முட்கிரீடத்தை வாங்கினார்? தரித்திரம். ஆதாம் மூலமாக வந்த தரித்திரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த நிமித்தமாக தரித்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டது. தரித்திரம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் பங்கு அல்ல, ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் தான் தேவனுடைய பிள்ளைகளின் பங்கு. இயேசு ஏழை அல்ல, இயேசு ஏழை ஆக்கப்பட்டார். எனவே நாம் பணக்காரர்களாக பிறக்கவில்லை, ஆனால் நாம் பணக்காரர்களாக ஆக்கப்பட்டோம். எப்பொழுது ஆக்கப்பட்டோம்? நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே, நம்முடைய தாயின் தகப்பனும் பிறப்பதற்கு முன்பதாகவே, நம்முடைய பாட்டியும் தாத்தாவும் பிறப்பதற்கு முன்பதாகவே, அனாதி காலத்துக்கு முன்பதாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை விட்டாரோ அந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் போயிடுச்சு. ஒருவேளை தரித்திரம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த தரித்திரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி எப்படி பெருக செய்தாரோ அதே போல் இந்த தரித்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தினாலும், அவருடைய வல்லமையினாலும், அவருடைய ஐஸ்வர்யத்தினாலும், அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் நாம் தேவனுடைய திட்டத்தின் தீர்மானத்தை நாம் தெரிந்து கொண்டு இந்த தரித்திரத்தை நாம் விரட்டி அடிக்கலாம் இருக்க வேண்டும். இயேசு ஏழை ஆக்கப்பட்டாருங்க. ஆமாம், கல்வாரி சிலுவையில் அவரை போல் யாரும் பணக்காரராக வாழ்ந்ததில்லை. இயேசு அந்த கடைசி காலகட்டத்தில் தான் ஏழை ஆக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், ரோகமாக்கப்பட்டார். அநேகருடைய வியாதியை கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். அநேகருடைய தரித்திரத்தை, எல்லா பில்லி சூனிய கட்டுகளும், எல்லா மந்திரவாதி கட்டுகளும், எல்லா கற்பத்தின் தடைகளும் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்தித்தார். அவர் சுமந்து தீர்க்க முடியாத வியாதி ஒன்று இந்த பூமியிலே இல்லை. அவர் சுமந்து தீர்க்க முடியாத வியாதி ஒன்று இந்த பூமியிலே இல்லை. இப்பொழுது இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும், இனிமேல் வரப்போகிற எல்லா வியாதிகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை தான் சுகத்தை கொண்டு வருகிறது. மருந்து மாத்திரைகள் செயல்படுகிற போல் இருக்கலாம், ஆனால் முற்றிலும் சுகம் கல்வாரி சிலுவையில் தான் இருக்குது. அதே போல் முற்றிலும் தரித்திரம் நீங்க வேண்டுமானால் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக முட்கிரீடத்தை அவர் சுமந்து தீர்த்தார், எனக்காக அவர் காயங்களை பெற்றுக்கொண்டார், எனக்காக தம்முடைய ஜீவனை விட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டது உண்டு என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் என்பது இருக்கவே கூடாது.
100% கூட இருக்கக்கூடாது. 100க்கு 100 ஆசீர்வாதம் தான், செல்வ செழிப்பு தான், பொருளாதார தேவைகள் மிதமிஞ்சி தான் இருக்கணும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வர வேண்டுமானால், தரித்திரம் வெளியே செல்ல வேண்டுமானால் நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் மாறணும், நம்முடைய விருப்பங்கள் மாறணும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாற வேண்டும். தரித்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு ஐஸ்வர்யத்தை கேட்கறதுனால வராது. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் ஐஸ்வர்யத்தை விரும்பி 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 தியானித்து 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 எண்ணங்களில் நாம் கொண்டு வாயின் வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்காக அனுப்பப்பட்ட பணிவிடை தேவ தூதர்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார்கள். நமக்கு வர வேண்டிய பணங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். வராத பணங்களை கூட கர்த்தர் கொண்டு வருகிறார். நமக்கு வர வேண்டிய பணங்களே இல்லைனாலும் பாவிகளின் ஆஸ்தி கோடிக்கணக்கில் இருக்குங்க. பாவிகளின் ஆஸ்தி, இயேசுவை அறியப்படாத ஒவ்வொரு ஜனங்களும் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிட்டு இருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்தும்படியாக அவர் விடமாட்டார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவு ஒன்றும் இருக்கக்கூடாது என்று பாவிகளின் ஆஸ்தியை நமக்காக அவர் பண்டமாற்றம் செய்து கொண்டே வருகிறார். கண்களுக்கு தெரியாது, காணப்படாத உலகம் இது, ஆவிக்குரிய உலகம். இந்த உலகத்திலிருந்து பண தேவைகள் அபரிமிதமாக நம்ம இடத்துலேருந்து வந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அது ஒரு நேரம் வரும்போது, ஒரு காலம் வரும்போது எல்லா வழி வாசல்களும் திறக்கப்பட்டு களஞ்சியங்கள் பரிபூர்ணமாக நிரம்புகிறது. ஆமாம், இயேசு ஏழை அல்ல. இயேசு அவருடைய பணங்களை ஐஸ்வர்யங்களை சுமக்கும்படியாக கூட ஒரு மனிதனை கர்த்தர் நியமித்திருந்தார். இன்றைக்கி யாராவது நம்ம தம்பி அப்படியே கூட வாப்பா, அந்த பணப்பையன் இந்த லட்சத்தெல்லாம் வச்சுட்டு இந்த கோடிக்கணக்கான ரூபாயை வச்சுட்டு வாங்கன்னு நம்ம யாராவது சொல்கிறோமா? ஆனால் இயேசு அவர் போகின்ற இடமெல்லாம், அவர் சென்ற இடங்களெல்லாம் யூதாஸ் காரியத்தை கர்த்தர் கூட வைத்திருந்தார். பணப்பையை சுமக்கிற மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒருவேளை பணப்பையை சுமக்கிற மனுஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைப்படி, தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு காலம் வரும், கர்த்தர் அப்பொழுது பணப்பையை சுமக்கிற ஆட்களை கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். ஏனென்றால் இயேசு ராஜாதி ராஜா, நாம் ஒரு ராஜா. இயேசு ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். இயேசு ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். அதனால தான் நான் பணக்காரர் அல்ல, ஆனால் பணக்காரனாக ஆக்கப்பட்டிருக்கேன். எப்படி நான் பணக்காரனாக இருக்கேன்? வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை படைத்த தேவன், கடலில் நீந்தும் ஜீவ ஜந்துகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், வானத்தின் பறவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்களுக்கு போஷிக்கிற தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையில் வார்த்தையினால் அடக்கியிருக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறனால நாம் பணக்காரர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒருவேளை குறைவு இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு போகும்போது எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறும். எல்லாம் நிறைவாக மாறும். சந்தோஷத்தில் நிறைவு, சமாதானத்தில் நிறைவு, ஐஸ்வர்யத்தில் நிறைவு, ஆசீர்வாதத்தில் நிறைவு, சுகத்தில் நிறைவு, செழிப்பில் நிறைவு, பொருளாதார தேவையில் நிறைவு, ஆரோக்கியத்தில் நிறைவு, எல்லாம் நிறைவேறும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் அதை அவர் திட்டத்தின்படி அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன? ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். எப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன காரியங்களுக்காக நம்மை படைத்திருக்கிறார். இயேசு ஏழை அல்ல என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன் பாருங்கள். இயேசு ஏழை அல்ல என்பதற்கு, இன்றைக்கி ஒரு மனிதன் மரித்தார் என்றால் அவனுடைய வஸ்திரங்களை யாரோ பங்கிட்டு கொள்வாங்களா? எப்போ எனக்கு கொடு, உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு யாரோ சொல்லுவாங்களா? தூர போடு அப்படின்றவாங்க. ஆனால் இங்கே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னு போட்டிருக்கு. யோவான் 19:23 போட்டிருக்கு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். போர்ச்சேவர்கள் அந்த இடத்துல காரியங்களை சொல்கிறாங்க பாருங்கள். போர்ச்சேகவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொருவரும் சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக ஆக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. ஆமாம், தையலே இல்லை, அந்த அளவுக்கு நெய்யப்பட்டிருக்கு கைகளினால்.
வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஏனென்றால் அது விலையேறப்பட்ட வஸ்திரம். ஆமாம், ஒரு ராஜாவோட பிள்ளை எப்படி இருக்க முடியும்? அவருடைய வஸ்திரங்கள் சாதாவாக இருக்கும், ரேட்டு கம்மியானதாக இருக்கும். 100 சட்டையை போடுவார், 5000 சட்டை, 50,000 சட்டை. இன்றைக்கெலாம் 1,00,000க்கு சட்டை இருக்குங்க. சாதாரணமாக ஒரு மனிதனுடைய சட்டை 1,00,000 2,00,000த்துக்குலாம் இருக்குது. அதற்கு மேற்கொண்டு எத்தனை லட்சங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெங்களூரில் சாதாரணமான ஒரு தொழில் அதிபர்களே பார்த்தீங்கன்னா அவங்க போகிற ஷர்ட்லாம் 1,00,000 2,00,000 தான். அந்த அளவுக்கு அவங்க போடுறாங்க. ஏனென்றால் அவர்கள் புறஜாதியராக இருந்தாலும் ஐஸ்வர்யத்தில் அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள். இயேசு இந்த இடத்துல ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். அவருடைய வஸ்திரத்தை எடுத்து பங்கிட்டார்கள். எனவே நாமும் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். இயேசு ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு ஞானம் கம்மி தான், ஆனால் இயேசுவோட ஞானம் உங்களுக்குள்ளே வரும்போது படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய ஞானம் மகா ஆழமுள்ளது, அளவிட முடியாது. அந்த அளவு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஏதாவது சூழ்நிலைகள் தேவைப்பட்டுச்சுன்னா, குறைவுகள் தேவைப்பட்டுச்சுன்னா, பொருளாதார குறைவு தேவைப்பட்டுச்சுன்னா, இயேசு ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். நான் பணக்காரன் அல்ல, ஆனால் இயேசுவாலே நான் பணக்காரன் ஆக்கப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு குறை வராது. வானத்தின் மதகளை கர்த்தர் திறப்பார். எனக்காக களஞ்சியங்கள்லேருந்து அவர் நிரப்பி கொடுப்பார். வானத்தின் பல கனிகளை கர்த்தர் கொடுப்பார். திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். பாவிகளின் ஆசை எனக்காக வரும். எனக்கு வர வேண்டிய பணங்கள் சரியான நேரத்தில் வந்து சேரும். என் தேவைகள் அற்புதமாக சந்திக்கப்படும். நான் வறண்டிடும் முன் வாய்க்கால்களை நிரப்புகிற தேவன். ஆமாம், உள்ளங்கை அளவு மேகம், ஆனால் பெருமழை கர்த்தரால் கொண்டு வர முடியும். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்கிற தேவனுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவன். ஆமாம், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுடைய தேவன். அவருடைய பிள்ளைகள் நாம். இந்த பூமியில் எதுவும் குறைவுகள் இருக்கக்கூடாது. ஒருவேளை இப்போ இந்த காலகட்டத்தில் 2025ஆம் ஆண்டில் குறைவுகள் இருக்கலாம். ஆனால் அவரையே நாடுகிற பிள்ளைகளுக்கு, அவரையே தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு, அவர்தான் கதி என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. எல்லாவற்றிலும் அவர்கள் சம்பூரணத்தோடு வாழ்ந்தார்கள் நம்முடைய முற்பிதாக்கள். அதே போல் நாமும் சம்பூரணத்தோடு வாழணும். தாவீது சொல்கிறாரு, ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட 2ஆம் ராஜா ஐயா தாவீது சொல்கிறாரு, என்னுடைய அரண்மனையில் நான் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய பிரகாரங்களில், உம்முடைய பிரசன்னத்தில், கூடாரத்தில் நான் வாழ்வதை நான் இன்பமாக எண்ணுகிறேன்றாரு. அவ்வளோ பெரிய ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜா. ராஜாவே அப்படி நினச்சார்னா நாம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே அவருடைய பிரசனத்தை நாடுகிறவர்களாக தேடுகிறவர்களாக இருக்கணும். அதான் வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் நிறைவாக மாறும், வெறுமைகள் நிறைவாக மாறும். சமாதானம் இல்லைன்னா சமாதானம் வரும், சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷம் வரும், ஞானம் இல்லைன்னா ஞானம் வரும், புத்தி இல்லைன்னா புத்தி வரும், வெளிப்பாடுகள் இல்லைன்னா வெளிப்பாடு வரும். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஜெபத்துக்கு பதில் வரனா ஜெபத்துக்கு பதில் வரும். தடைகள் அகற்றப்படும், கதவுகள் திறக்கப்படும், வானத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும், வெண்கல கதவுகள் உங்களுக்காக உடைக்கப்படும். வளர்த்தவருங்க, அற்புதமான தேவனுங்க. பேதுருவை தண்ணீர் மேலே நடக்க வச்சார்னா உங்களுக்கு தேவையான சில லட்சங்களை கொடுக்க அவரால் முடியாதா? சில கோடிகளை கொடுக்க அவரால் முடியாதா? அற்புதமான தேவன். இயேசு ஏழை அல்ல. அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேருக்கு அவர் திருப்தியாக போஷிச்சார். உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்கள் இஎம்ஐ கட்ட மாட்டாரா? உங்கள் வீட்டு வாடகை கட்ட மாட்டாரா? உங்கள் கரண்ட் பில்லை கட்ட மாட்டாரா? உங்கள் ஃபோன் பில்லை கட்ட மாட்டாரா? உங்கள் டிவி ரீசார்ஜ் பண்ண மாட்டாரா? ஸ்கூல் ஃபீஸை கட்ட மாட்டாரா? டேம் ஃபீஸை கட்ட மாட்டாரா? அவரை விசுவாசிங்க. செகண்ட் டைம் வருது, அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் குறைவில்லாமல் இருக்கணும். ஆனால் மனதின் யோசனைகள் இங்கே கடை வாங்கிடலாம், இங்கே தவணை வாங்கிடலாம், இங்கே தண்டல் கட்டிடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்காக இந்த வாரத்தில் கதவுகளை திறப்பார். திறக்கிறதுக்கான அநேக சாத்தியக்கூறுகள் உண்டு. நமக்கு தேவையான பணமாக வர வேண்டிய காரியங்கள் இருக்கா? காரியங்களை கர்த்தர் எப்படினாலும் மாற்றுவார். அவரால் மாற்ற முடியாத ஒன்றுமே இல்லை. சூழ்நிலைகளை மாற்றி 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 நமக்கு சாதகமாக கர்த்தர் கொண்டு வருவார்.
எனவே நாம் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களா இருப்போம். வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கடன் வாங்குவது தேவனுடைய விருப்பம் அல்ல, அது தேவனுக்கு அவமரியாதை. ஆமாம், இயேசு பணக்காரர் பணக்காரர் என்று நாம் பிரசங்கிக்கிறோம், இயேசு பணக்காரர் என்று நாம் வார்த்தையின் மூலமாக தெளிவாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்புறையே நம்ம கடன் வாங்கணும். அவர் அப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கோம், அவருடைய பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது. இந்த வாரம் முழுவதும் இப்படி தியானிங்க. இயேசு ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். நான் பணக்காரன் அல்ல, நான் பணக்காரன் ஆக்கப்பட்டேன். இயேசு ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். நான் கோடீஸ்வரன் அல்ல, ஆனால் கோடீஸ்வரன் ஆக்கப்பட்டேன் இயேசுவின் நாமத்தினால. எனவே இந்த இயேசுவின் நாமத்தையும், இயேசுவின் வார்த்தையும், இயேசுவின் விசுவாசத்தையும், இயேசுவோட ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வாரம் முழுவதும் மகா சம்பூர்ணவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைவில்லாமல் மிகுந்த சமாதானத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு நீங்கள் வாழுவீர்களாக. நாம் யாவரும் எந்திருப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துங்க. போன வாரம் நாம் பார்த்தோம், இயேசு ராஜாதி ராஜா, நானும் ஒரு ராஜா. இந்த வாரம் நாம் பார்த்திருக்கோம், இயேசு ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். நான் கோடீஸ்வரன் அல்ல, கோடீஸ்வரன் ஆக்கப்பட்டேன். எப்பொழுது ஆக்கப்பட்டேன்? கல்வாரி சிலுவையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையில் முட்கிரீடத்தை அவர் சுமந்த பொழுது தரித்திரம் நம்மை விட்டு நீங்கிற்று, ஜீவனை விட்டார். முடிந்ததே என்று சொல்லும்போது நமக்காக துவக்கம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அவருக்கு முடிவு, நமக்கு துவக்கங்க. அதற்கு பிற்பாடு தான் அவர் அல்பாவும் ஒமேகாவுமா நம்முடைய இடத்துல வாஞ்சிக்கிறவராய் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நமக்காக சுமக்கப்பட்ட முட்கிரீடம், நமக்காக பட்ட பாடுகள். கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். பரிசுத்த திருவிருந்து அந்த காலகட்டத்தில் மாத்திரம் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கக்கூடாது. எப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். அதில் தான் நமக்கு விமோச்சனம் அடங்கியிருக்கு. பரிகாரமே கல்வாரி சிலுவை தாங்க. நாம் பரிகாரம் எதுவும் செய்ய தேவையில்லை. பரிகாரியாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாலே நமக்கு பலாபலங்கள் அதிகமாக வருகிறது. கல்வாரி சிலுவையை பாருங்கள், இவருடைய தலையில் சுமக்கப்பட்ட முட்கிரீடத்தை பாருங்கள், நோக்கி பாருங்கள். இதயத்தின் ஆழத்திலேருந்து உண்மையாக பாருங்கள். குறைவுகள்லாம் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் சிலுவையை எவ்வளோக்கு எவ்வளோ நோக்கி பார்க்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் இருந்திடம் தெரியாமல் போயிடும். நிறைவு, நிரம்பி வழிகிற தன்மை, பாலந்தேனும் ஓட செய்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்ம அவரும் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனா இயேசுவின் நாமத்தோட அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உடைய பரிசுத்தமான நாள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரகாரங்களில் நாங்கள் வந்து கர்த்தாவே, வானாதி வானங்களை கொள்ளாத தேவனை உயர்த்தி கர்த்தாவே, நாங்கள் பாடின ஒவ்வொரு பாடல்களையும் நீர் ஆசீர்வதித்தப்பட நன்றி. கர்த்தாவே, ஏறெடுத்த இந்த வேத வசன தியான பகுதியில் ஆசீர்வதித்தப்பட நன்றி. கர்த்தாவே, இப்பொழுது கேட்ட வார்த்தையில் ஆசீர்வதிக்கப்பட நன்றி ஆண்டவரே. இயேசு ஏழை அல்ல, ஏழை ஆக்கப்பட்டார். நான் கோடீஸ்வரன் அல்ல, நான் கோடீஸ்வரன் ஆக்கப்பட்டேன். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பண்டமாற்றம் செய்திருக்கப்படியாலும் ஸ்தோத்திரம்பா. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் நடந்தாரோ அதே போல் நாங்கள் விசுவாசத்திலே இந்த பூமியிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய உலக பிரகாரமான நன்மைகளை நாங்கள் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக வாழ நீர் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தி இந்த வாரம் முழுவதும் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் விதைத்து வைத்துக்கிற ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் 30, 60, 100 பலன் கொடுக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்க வந்த கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தாவே, அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் கர்த்தாவே நிறைவையும் பரிபூர்ணத்தையும் கர்த்தாவே நீர் கட்டவிழ்க்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. நிறைவை நீர் கட்டவிழ்க்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிற இவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாமல் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம்ப்பா.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட பண வரவுகளை நாங்கள் இயேசு நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. எந்த தேவையோடு, எந்த நோக்கத்தோடு, அவர்கள் எந்த விருப்பத்தோடு கர்த்தாவே இந்த இடத்துல கூடி வந்தார்களோ அதை நீ நிறைவேற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த சத்திய வார்த்தைகளை என்றும் நிரந்தரமாக நித்தியமானதாக நீர் வைத்திருக்கபடியால் ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் கடந்த வாரம் செய்தது போல இந்த வருகிற வாரமும் நீ செயல்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்களை நாங்கள் இயக்கி விடுகிற இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்குரிய கல்வாரி இரத்தத்தின் பாதுகாப்பை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம்ப்பா. அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க நீர் உதவி செய்கிறபடியால் நன்றி. அவர்களை வழி நடத்துங்க. அவர்களுக்கு நீரே மெய்ப்பராக இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.